எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம எந்த ஊரில் சென்னையில் இருக்கும் வெஸ்ட் மாம்பலம் ஏரியாவில். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்ன, இந்த சோயா வச்சு நம்ம விதவிதமாக வீட்டில் பண்ணியிருக்கோம். சோயா கறி, சோயா மசாலா, சோயா பெப்பர் ஃப்ரைன்னு அந்த மாதிரி சோயா கட்லெட் பண்ண போகிறோம். இந்த சோயா கட்லெட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு சேர்க்குறோங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயமே, சோயாவை 20 நிமிஷம் ஊற வச்சு அதை நல்லா புளிஞ்சு தண்ணி எடுத்து வச்சுட்டு மிக்சியில் நீங்கள் அரைக்கும் போது கண்டிப்பாக பல்ஸ் மோடில் தான் போட்டு அரைக்கணும். ரொம்ப நைஸாக இருந்துச்சுன்னா அந்த டெக்ஸ்சர் போய்டுங்க. ரெண்டாவது வந்து நாங்கள் மசாலா, கரம் மசாலா, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு நாங்கள் மசாலாவை பிடிச்சி பாலாக போட்டு டேரெக்டாக நம்ம ஃப்ரை பண்ண வேண்டியதாங்க. இதை அது மட்டும் இல்லாமல் இது கூட ஒரு சட்னி ஒன்று பண்ணுறாரு. இந்த நான் சொல்கிற சோயா கட்லெட்டை நீங்கள் சாதாரணமாக சாப்பிட்டாலே 2 சாப்பிட்ருவீங்க. ஆனால் இந்த நான் சொல்கிற இன்னொரு மின்ட் சாட் சட்னி ஒன்று பண்ணுறோம். அதை வச்சு சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக 5-6 நாக் டவுன் பண்ணுவீங்க நீங்கள். அந்த சட்னியோட அந்த பஞ்சு சேர்த்து சாப்பிடும் போது ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்துருக்கு. இந்த ரெசிபி நமக்கு சொல்லி தரப்படுறாருன்னா நம்ம ஹரிஷ். அவர் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ஜனனி கேட்டரிங் சொல்லி நடத்திட்டு வராரு. ஸோ அவர்கிட்ட தான் வந்து நல்லா சைவ சாப்பாடு நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சுட்டு வரோம். நம்ம வீட்டில் எப்பவுமே கட்லெட்டை ஒரே மாதிரி சாப்பிட்டு பழகிருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி சோயா வச்சு பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறோம் சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். போகலாம். வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்குது. ஓகே, எல்லாருக்கும் நிறைய பேருக்கு இந்த சோயா ரொம்ப பிடிக்கும். அந்த சோயா கறியாகட்டும், சோயா ஒரு பிரியாணி போட்டாச்சு, 2 மூட்டாச்சு நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி சோயா வச்சு நம்ம வேறு என்ன ரெசிபி பண்ணலாம் கேட்கும்போது இந்த கட்லெட் பண்ணலாம் சொன்னீங்க. ஆமாம், அதுக்கு ஒரு சட்னி வேறு வச்சுருக்கோம் நாங்கள். ஏன்னா நீங்கள் தனியாக சாப்பிட மாட்டீங்களா, ஒன்று சேர்ந்து கூட சேர்ப்பீங்களா, அதனால தனியாக அவங்க சேர்த்து. அதுக்கு இது என்ன சட்னி? அது தயிர் சட்னி, தயிர் சட்னி. தயிர் போட்டு லைட்டாக கொஞ்சம் டாங்கினஸ்க்காக. சரி, அப்போ பண்ண ஆரம்பிக்கலாம். பண்ணிடலாம், ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்துருங்க. சோயா 1/2 கிலோ, 1 கிலோ உருளைக்கிழங்க வேக வச்சு தோலை நீக்கி வச்சுருக்கேன். ஆனியன் வந்து 300 கிராம் நல்லா நைஸாக பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. பச்சை மிளகா 10 நம்பர் சேர்த்து வச்சுருக்கேன். பூண்டு 10 பல், இஞ்சி 50 கிராம், புதினா வந்து 1 கை, மல்லி வந்து 1 கை, கரம் மசாலா வந்து 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் வந்து 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் வந்து 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. மல்லித்தூள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஜீரகத்தூள் 1 டீஸ்பூன். சாட் மசாலா வந்து 1/4 டீஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க. அரிசி மாவு வந்து 100 கிராமு, கடல மாவு வந்து 150 கிராம், கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து 150 கிராம். பிரெட் கிரம்ஸ் தேவையான அளவு. கட்லெட் பொரிக்கிறதுக்கு வந்து கோல்டு வினர் ஆயில் எடுத்துக்கோங்க தேவையான அளவு. சால்ட் தேவையான அளவு. இன்றைக்கி நம்ம அந்த கட்லெட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு சட்னிங்க. அது பேர் வந்து ஹரி சட்னின்னு சொல்லுவாங்க. இல்லை அரிசி சட்னி கூட வச்சுக்கலாம், இல்லை மின்ட் தயிர் சட்னி கூட சொல்லலாம் அது பேர். அதுக்கு என்ன தேவையான பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா, மல்லி வந்து 1 கை, புதினா 1 கை, பூண்டு வந்து ஒரு 3 பல் எடுத்துக்கோங்க. தயிர் தேவையான அளவு தயிர். பச்சை மிளகா வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 4 பச்சை மிளகா போடுறது ரெக்கமெண்டடு. 1/4 டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு. இதுக்கப்புறம் நம்ம வந்து உருளைக்கிழங்கு வந்து நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. வேக வச்சு பீல் பண்ணி வச்சுருக்கோம். இந்த உருளைக்கிழங்கு வந்து 75% தான் நம்ம வேக வைக்கணும். என்ன காரணம் அப்படி? அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா மசியும், திக்கான மாவு மாதிரி இருக்கும். இது தாண்டி இந்த சோயா வந்து பார்த்தீங்கன்னா ஊற வச்சு நல்லா புளிஞ்சு எடுத்துருக்கோம். தண்ணியெலாம் எடுத்து புளிஞ்சு எடுத்துருக்கோம். இதுக்கப்புறம் இதை நம்ம அரைக்க போகிறோம். இதை ஓகே, எப்படி அரைக்கிறோம்? மிக்சியில் போட்டு நம்ம துறன்னு அரைக்க போகிறோம். எஸ், ஒரு பல்ஸ் மோடு வச்சுக்கலாம். நான் 1 நம்பர் மோடு வச்சுக்கலாம் மிக்சியில். இந்த சோயா வந்து ஒன்று குட்டி சோயா இருக்குது, ஒன்று முழுசாக இருக்குது. ஆமாம், இந்த கீமா பக்கத்துலேயும் வருது, தூள் தூளாக வர மாதிரி. ஸோ அந்த சோயா யூஸ் பண்ணலாமா? யூஸ் பண்ணலாம். வடிகட்டி யூஸ் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இது கூட வேறு என்ன சேர்த்து போடுறோமா? எப்படி இது கூட சேர்த்து வேறு எதுவும் போட போடுறது? இதை தாண்டி தனியாக அரைக்க போகிறோம். அப்போ வேறு என்ன அரைக்க போகிறீங்க? வேறு வந்து நம்ம பச்சை மிளகா, பூண்டு, இஞ்சி, கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா, இந்த 4த்தையும் அரைக்க போகிறோம். அரைக்கிறதா குறக்குற பக்கமோ இல்லை பேஸ்ட் மாதிரி அரைச்சிடும். சரி, ஓகே. ஸோ இந்த ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான மிஷின் எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் செய்முறையை பார்க்க போகலாம். நான் சொன்ன மாதிரி பல்ஸ் மோடில் போட்டு ஓகே நல்லா உதிரி அரைச்சி இந்த கீமா பக்கத்தில் நம்ம அரைச்சிடும். ஓகே, அதே டைமில் இந்த மசாலாவை நீங்கள் அரைச்சிட்டீங்க. இது நல்லா வீட்டில் சட்னி அரைக்கிற பக்கத்தில் அரைச்சாச்சு. அதான் ஈஸியாக புரியுற மாதிரி சொல்ல போனால் அதான் விஷயம். இதுக்கப்புறம் எஸ், இப்போ நம்ம போட்டு எல்லாத்தையும் கலந்துடலாம். சரி, போடுங்க. ஓகே, ஃபஸ்ட்டு சோயா போடுறேன். ஓகே, அதை திருப்பியும் சொல்கிறேன். இந்த இடத்துல பண்ணும்போது முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, அந்த தண்ணியில் ஊற வைக்கும்போது நல்லா புழிஞ்சிட்டு யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா தண்ணியோடு போட்டிங்கன்னா சொதன்னு இருக்கும். நம்ம என்ன தான் மசாலா போட்டாலும் அது யூஸே இல்லை. ரைட்டுங்களா? கரெக்ட். ஸோ இந்த சின்ன விஷயங்களை கவனமாக கவனிச்சுட்டு நீங்கள் பண்ணுறது நல்லது. இல்லை மாதிரி உதிரியாக வராது உங்களுக்கு. அப்புறம் நம்ம என்னதான் மசாலா போடுவோம், எண்ணெய் பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஆமாம், அந்த தண்ணி இருந்ததுன்னா அப்புறம் உடைய ஆரம்பிக்கும். ஏகப்பட்ட பிரச்சனை வரும். 1 by 1 வந்துட்டே இருக்கும். கண்டிப்பாக. அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு மேஷ் பண்ணி போட்டுருவோம். அப்படியே நம்ம சரி இந்தாங்க கையிலே மேஷ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் அடுத்தது போட்டுருவோம். இப்போ அடுத்து இந்த மசாலா எதுக்கு இதை அரைச்சி வச்சுருக்கோம்னா, நம்ம பச்சை மிளகா ஆகட்டும், பூண்டு ஆகட்டும், இஞ்சி ஆகட்டும் எதுவும் பல்லப்படக்கூடாது. நல்லா அந்த பைண்ட் ஆகணும். பைண்ட் ஆனால் தான் உங்களுக்கு நல்லா இந்த காரத்தன்மை உள்ளே ஏறும். இல்லைனா உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா தனித்தனியாக இருக்கும். தனியாக மக்களுக்கு கரெக்டாக அந்த பூண்டை தனியாக எடுத்து வச்சுருவாங்க, பச்சை மிளகா தனியாக எடுத்து வச்சுருவாங்க. எல்லாருக்கும் நடக்கிற விஷயம். ஆமாம். இன்னொன்று இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறோன்னா அந்த வாசத்தோட அந்த காரத்தன்மை எல்லாமே தெரியும். அந்த வாசனைக்காக தான் நம்ம மல்லி போட்டிருக்கோம், புதினா போட்டிருக்கோம். சரி,
அடுத்த வெங்காயம் நான் போடவா? போட்டுடலாம் செஃப். ரொம்ப நைஸாக சாப் பண்ணியிருக்கோம் மக்களுக்காக, ரொம்ப நைஸாக ரொம்ப பொடியாக சாப் பண்ணியிருக்கோம். ஏன்னா அது லைட்டாக அது அப்படியே லைட்டாக பல்ல பண்ண சொல்லுவாங்க, லைட்டாக அதுக்காக நைஸாக. அந்த சாப் சொல்லுவாங்க. எஸ் 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 செஃப். கொஞ்சம் மஞ்சத்தூள் லைட்டாக போட வரும். ஓகே. சரி, இருக்கு நம்ம கிட்ட இருக்க எல்லா மசாலா போட்டுறோம். எல்லா மசாலா போடுறோம். அதில் ஒரு மசாலா வந்து தனியாக எடுத்து வைக்கிறோம், அது லாஸ்ட்டில் போடுறோம். எந்த மசாலா அது? சாட் மசாலா. சாட் மசாலா வைக்கிறேன். இது தனியாக போடுறோம். தனியா மிளகாத்தூள் ரெண்டுமே போடலாம். இதுக்கப்புறம் அடுத்தது கரம் மசாலா. இதாங்க கரம் மசாலா, அதுதான் கரம் மசாலா. கரம் மசாலா போட்டாச்சு. இந்த ஜீரகத்தூள். சீரகத்தூள். ஸோ சாட் மசாலா மட்டும் கடைசியாக போடுறோம். கடைசியாக நான் பொரிச்சு கொடுத்ததுக்கப்புறம் லாஸ்ட்டில் மேலே லைட்டாக தூக்கி கொடுப்பேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். அதில் கொஞ்சம் அமைச்சர் பவுடர்லாம் இருக்கனால அந்த ஆமாம் செஃப், அந்த டேங்கி தன்மை நல்லாயிருக்கும். ஓகே. ஜீரக மசாலா கொஞ்சமாக போட்டால் போதும். எஸ் செஃப். கொஞ்சம் புதினா இப்போ இதில் போடுறோமா? ஆமாம், கண்டிப்பாக செஃப், கண்டிப்பாக. உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் நான் கொடுத்துறேன். புதினா கொஞ்சமாக, புதினா கொஞ்சமாக, மல்லி அதே மாதிரி. சீரகம் தேவையா? சீரகம் வந்து நம்ம சட்னிக்காக வச்சுருக்கோம் செஃப். ஓகே ஓகே ஓகே. கடல மாவு வந்து நான் 150 கிராம் போட்டிருக்கேன் செஃப். கடல மாவு வேறு என்ன போடுறோம்? கடல மாவு, அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து நம்ம அந்த இதுக்காக, அந்த பைண்டிங்காக, அந்த கோட்டிங்காக நம்ம தனியாக வச்சுருக்கோம். அது தனியாக தான் போட போகிறோம், இதில் போட போகிறதில்ல. நம்ம எதுக்காக கடல மாவு போடுறோம், அரிசி மாவு எதுக்காக செய்கிறோம்? ஓகே. நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், இருந்தாலும் இதையும் சொல்லுங்கள். எஸ் எஸ். கடல மாவு வந்து டேஸ்ட்டுக்காக போடுறோம் செஃப். நம்ம அரிசி மாவு நல்லா அந்த கிறிஸ்பினஸ்க்காக போடுறோம் நம்ம. ஓகே. ஏன்னா உருளைக்கிழங்கு ஏற்கனவே இருக்கனால நல்லா பைண்ட் ஆகிடும் எல்லாமே உங்களுக்கு சேர்த்து. எஸ், வெரி குட். அரிசி மாவு 100 கிராம் போடுறேன் செஃப்னா. ரொம்ப அரிசி மாவு நிறைய பேர் ஏற்றி போட்டுற வேணாம். போட்டால் என்ன ரொம்ப கரெக்ட் முறக்க ஆகிடும். அந்த ஈவெண்ட்டாக ஷேப் வராது. அது ஒரு விஷயம் இருக்குல்ல. ஓகே. எஸ் செஃப். இதுக்கப்புறம் மைதாவா? மைதா இல்லை, கார்ன்ஃப்ளவர் மாவு தான் வச்சுருக்கேன். நான் மைதா யூஸ் பண்ணல இதில். நான் கார்ன்ஃப்ளவர் மாவை தண்ணி போட்டு கலந்து வச்சு அந்த நம்ம பேட்டி போட்டதுக்கப்புறம் லைட்டாக போட்டதுக்கப்புறம் பிரெட் க்ரம்ஸ் போட்டால் நல்லா பிரெட் க்ரம்ஸ் நல்லா ஒட்டிக்கும். உப்பு வந்து தேவையான அளவு நம்ம போட்டுக்கிறோம் செஃப். உப்பு வந்து இதில் இந்த கட்லெட் பொறுத்த வரையும் அரை உப்பு இருந்தாலும் ஓகே, முக்கால் உப்பு இருந்தாலும் ஓகே. ஏன்னா ஆன் டாப் சாட் மசாலா போடுறோம், டிப் தர போகிறோம். எஸ் எஸ் செஃப். அதனால் இப்போ வேற என்ன போடணுமா? இப்போ அவ்வளோதான் செஃப், எதுவும் இல்லை. இனிமேட்டு கலந்துட வேண்டியதான் நம்ம. செஃப் நீங்களாம் மிக்ஸ் பண்ணுங்க. எஸ், நீங்களும் ஒரு கை போட்டால் நல்லாயிருக்கும். இல்லை இல்லை, நீங்களே பண்ணுங்க. இப்போ மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் தண்ணி கிரி தேவைப்பட தெளிக்கலாமா? எப்படி? தண்ணியே தேவைப்படாது செஃப். நம்ம தேவைப்படாது. சரி, ஓகே. இப்போ நான் மிக்ஸ் பண்ணிடலாம். எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டேன். கம்மிங் அது பக்கத்தை அவ்வளோதான். நல்லா கெட்டியாக இருக்கும். ஆமாம், கெட்டியாக இருக்குது. சப்போஸ் மக்கள் வந்து தெரியாமல் வந்து தண்ணி நிறையா ஊற்றிட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் மைதா மாவு, கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்தா பேலன்ஸ் ஆகும். இதுக்கப்புறம் பீஸ் எப்படி பிடிக்கிறீங்க கட்லெட்? பீஸ் வந்து நம்ம சைஸ் தான் செஃப். நம்ம வந்து கையிலையும் பிடிக்கலாம், நம்ம கட்லெட் அச்சு வச்சுருக்கோம், ரெண்டுத்துலேயும் பிடிக்கலாம் நம்ம. சரி, அவ்வளோதான். இந்த சைஸ் போதும் நம்மளுக்கு தாராளமாக. 30 கிராம் சைஸ் இருக்குது நம்மளுக்கு. இது நம்மளுக்கு வந்து கொஞ்சம் பேட்டியானா லைட்டாக தட்டிட்டு அப்புறம் கொஞ்சம் பால் வீல் மாதிரி ஓட்டினா, கார் மாதிரி ஓட்டினா ரெடி ஆகிடும். ஈவன் ஷேப். இது வெடிப்பு இருக்கக்கூடாது. வெடிப்பு இல்லாமல் அதனால் கொஞ்சம் நீங்கள் ரோல் பண்ணிங்கன்னா, வெடிப்பு இருந்தால் என்ன ஆகுனா ஆயில் உள்ளே போய் அந்த பீஸாக வந்துடும். அண்டர்ஸ்டாண்ட். அதுக்கு தான் வந்து தண்ணி இல்லாமல் நல்லா புளிஞ்சு போடணும் சொல்லுவாரு. எஸ் செஃப், எஸ் செஃப். இதை கட் பண்ணுறீங்கன்னா இது வந்து நம்ம நார்மலாக நம்ம கையில் பண்ணுறது. இப்போ இதே நம்ம வந்து டை வச்சுருக்கோம். டேரெக்டாக உள்ளே போட்டு ப்ரெஸ் பண்ணலாம். ஆமாம், அவ்வளோதான். கொஞ்சம் அப்படியே ஒரு அளவு எடுத்துகிட்டு எவ்வளோ 30 கிராம் இருக்கா அளவு இருந்தால் ஓகே, ரைட். அவ்வளோ ஈஸி ஒரு ப்ரெஸ். ஆமாம், இது வந்து கமர்ஷியலி தான் ரொம்ப ஈஸி. ஓகே. இப்போ எடுத்துகிட்டு தூக்கிட்டா வந்துடுவாங்க அவங்க. ஆமாம், அவ்வளோதான். இதை கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சம் ஷேப்புக்காக லைட்டாக ரவுண்ட் பண்ணிட்டா முடிஞ்சிச்சு. அப்படின்னா பால் மாதிரி பிடிச்சும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஆனால் பால் பிடிக்கிறது அவசியம் இல்லை மோல்டுக்கு. ஓகே, டன். தேங்க்யூ. எஸ். அப்போ நீங்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து வேறு என்ன பண்ணுவீங்க? அதுக்கப்புறம் நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் தண்ணி போட்டு ஊற வைக்கிறோம் செஃப். ஊற வச்சு அது கொஞ்சம் வந்து மிட்டாக இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருக்கா, ரொம்ப திக்காகவும் இருக்கும். மிக்ஸ் பண்ணுறோம். எஸ், அதை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் அதில் போட்டு எடுத்ததுக்கப்புறம் பிரெட் க்ரம்ஸில் போட்டு எடுக்கிறோம். சரி, ஃபைன். பண்ண ஆரம்பிக்கலாம். லைட்டாக ரொம்ப வந்து திக்காக இல்லை, தண்ணி மாதிரி. ஓகே. ஏன்னா ஜஸ்ட்டு ஒரு மேலே ஒரு லேயர் தான் இது. அதுக்காக ரொம்ப திக்னஸாக போட்டு அதை போட்டால் கட்லெட் வராது, கெட்டி ஆகிடும். ஆமாம். ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர் வந்து எந்த அளவுக்கு தின்னாக கரைக்க முடியுமோ தின்னாக கரைச்சிங்க. அது ரொம்ப திக்காக இருந்ததுன்னா நேரம் ஆக நீங்கள் அந்த பேட்டி இருக்குல்ல, அந்த பேட்டி உள்ளே போடும்போது அந்த உள்ளே இருக்க அந்த உருளைக்கிழங்கு, அந்த வெஜிடபிள்ஸ், ஸ்பைசஸ்லாம் வரும்போது நேராக கெட்டித்தன்மை ஆகிடும். அப்புறம் உங்களுக்கு ஈஸியாக டிப் பண்ணிட்டு வெளியே வர முடியாது. ஒட்டிடுச்சுன்னா உங்களுக்கு நல்லா இருக்காது. இதுதான் விஷயம். அப்போ எனக்கு பேட்டிஸ் எல்லாம் ரெடி பண்ணி முடிச்ச பிறகு எனக்கு காட்டுங்க. எஸ், நான் காட்டுறேன்.
ஒன்று எடுத்துகிறோம் செஃப். நாங்கள் லைட்டாக போட்டு எடுத்துட்டோம். எப்படி லைட்டாக போட்டு ஆமாம் சும்மா லைட்டாக போட்டு இப்போ எடுத்துட்டோம். போட்டோம் மேலே போட்டோம். அப்படியே மலைச்சாரல் சொல்லுவாங்கள்ல, ஆமாம் தூவிக்கிறோம். திருப்பி தூவிக்கிறோம். அப்படியே ரவுண்ட் அடிக்கிறோம். ஓகே அவ்வளோதான் ரெடிவேன். இந்த மாதிரி பிரெட் க்ரம்ஸில் போட்டுருக்கோம். இது ஒன்றும் ஃபுல்லாக லேயர் ஆகணும் அவசியம் இல்லை. ஜஸ்ட் கொஞ்சம் அங்கே இருந்தால் போதும். இப்படி இல்லைனா வீட்டில் ரஸ்க் இருந்தால் நம்ம ரஸ்க்கு போட்டு மிக்ஸி அரைச்சிக்கலாம், இல்லை பிரெட்டை போட்டு அரைச்சிக்கலாம். நம்மளுக்கு என்ன ஆப்ஷன் இருக்கோ அதை வச்சு பண்ணிக்கலாம். அப்படி இல்லை கார்ன்ஃப்ளேக்ஸ் இருக்குல்ல, அந்த கார்ன்ஃப்ளேக்ஸை க்ரஷ் பண்ணிட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். சூப்பராக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். சைடில் சட்னி, இது வந்து மின்ட் தயிர் சட்னி. ஸோ இதில் என்ன போட்டிருக்கோம்? இதில் பச்சை மிளகாய் 4 பச்சை மிளகாய் போட்டு வச்சு, பூண்டு ஒரு 5 பல்லு போட்டிருக்கோம். ஓகே. ஜீரகம் வந்து பார்த்தீங்கன்னா 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கோம். இதை தாண்டி உப்பு போட்டிருக்கோம், தேவையான உப்பு போட்டிருக்கோம். கொத்தமல்லி ஒரு கை, புதினா வந்து ஒரு 1.5 கை போட்டிருக்கோம். புதினா கொஞ்சம் டாமினேட்டிங்காக இருக்கணும், கொத்தமல்லி கம்மியாக இருக்கணும். இதில் தயிர் ஊற்றிருக்கோம். தயிர் வந்து 100 ml தயிர் ஊற்றிருக்கோம். நம்ம இதை போட்டு நல்லா அரைச்சிட்டோம். நிறைய பேர் இதை அரைச்சிட்டு தயிர் ஊற்றுவாங்க. அப்போ என்ன திப்பியாக இருக்கும் உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா ஒரே ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. எஸ், இது தண்ணியே வேணாம். தயிர் ஊற்றினா மேஷம் அதே லிக்விடில் இருக்கிறனால ஈஸியாக இருக்கும். தயிர் யூஸ் பண்ணால் அங்கர்டு மட்டும் தான் யூஸ் பண்ணணும். அதாவது கெட்டி தயிர் யூஸ் பண்ணணும். அதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தண்ணி தயிர் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு நேரத்தில் வந்து சீக்கிரமாக வந்து பாக்டீரியா வந்து ஃபார்ம் ஆகும். உங்களுக்கு புளிப்புத்தன்மை அதிகமாகிடும். ப்ளஸ் அது எல்லாமே டைல்யூட் ஆகிடும். இது விஷயம் ஞாபகத்தில் வச்சுங்க. ஓகே சார். பாட்டியை வந்து கார்ன்ஃப்ளவர் மாவில் போட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் பிரெட் க்ரம்ஸ் போட்டு எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். ஓகே. இப்போ அடுத்தது நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். எந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் பார்த்தீங்கன்னா இந்த கடலை நல்லெண்ணெய் போகாதீங்க. கோல்டு வேஸ்ட்டாக இருக்கும். பெஸ்ட்டு. ஏன்னா கடலை நல்லெண்ணெய் வந்து அந்த வாசம் கொடுக்கும். அது கண்டிப்பாக. ஓகே, ஃப்ரை பண்ணலாமா? எஸ் செஃப், பண்ணிடலாம். இதை தாண்டி ஆயில் வந்து சூடு வந்து பார்த்தீங்கன்னா மிட்டாக இருக்கணும். ரொம்ப ஹை ஹீட்டாக இருந்தால் உங்களுக்கு வந்து மேலே ஒண்டி தான் புரியும், உள்ளே புரியாது. ஏன்னா நம்ம இது வந்து அடிக்கலாம்ல, நம்ம ஃபுல்லாகவே நம்ம வந்து ஃப்ரை தான் பண்ணணும். நம்ம அப்போ லோ ஃப்ளேம் வச்சு போட்டிங்கன்னா சூப்பர். அவ்வளோதான், போட்டாச்சு. போடுங்க. இது கீழே இது வச்சிருந்துச்சு. அப்புறம் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, போட்டோன்னே டப்புன்னு ஒரு துருப்பை போட்டு கலந்து விட்டா முடிஞ்சிச்சு. அது கொஞ்சமாக வெந்து வர டைமில் திரும்ப நல்லா இருக்கும். ஆமாம் சார். சும்மா பொறுமையாக தட்டி விடணும் அவனை. ஓகே. அவன் என்ன ஆவானா, கீழே போய் உட்காந்துப்பாங்க. ஜஸ்ட்டு தட்டி விட்டா மேலே லைட்டாக வருவாங்க. மிக்ஸ் ஆகிடுவாங்க. மிக்ஸ் ஆகிடுவாங்க. அது கொஞ்சம் பொரிய ஒரு வரையும் நம்ம கொஞ்சம் அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். வீட்டில் வடை சுடுற மாதிரி. வடை சுடுற மாதிரி, ஜாங்கிரி சுடுற மாதிரி. ரைட்டான விஷயம். இந்த சட்னி நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிருக்கீங்க. வெரி குட். இந்த பக்குவம். தேங்க்யூ. டேஸ்ட் பண்ணலாமா? டேஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் அரைக்கிற சட்னி வந்து வேறு, நம்ம கொத்தமல்லி புதினா போகிற அரைக்கிற சட்னி வேறு. ஆனால் இந்த சட்னி பக்கம் வேறு. அந்த சீரகம், அந்த பூண்டு, அதெல்லாம் கொஞ்சம் அந்த ஒரு காரத்தை நம்ம ஷார்ப்பாக இருக்கும். பச்சை மிளகாய் காரத்தை தாண்டி. ஆஹா, பிரமாதம். நல்லா ஜீரகம், நல்லா பஞ்ச் நல்லா இருக்கும். எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, எல்லாம் பாஸ் ஆகிட்டாங்க. சரி, ஓகே. ஒரு பேசின் தரேன். எஸ். நான் போகிறேன். நீங்கள் சுட சாப்பிடுவீங்கன்னு சொல்லிட்டு அப்படியே வடிகட்டில் போடாமல் கூட அப்படியே கொடுக்குறோம் உங்களுக்கு. அப்படியா? ஆமாம். ஒரு 2 பீஸ் வைங்க, நல்லா தரமாக வைங்க. இல்லை 3 பீஸ் வைக்கிறோம். ஒரு சூப்பராக ரெடி பண்ணிவிட்டு. ஆமாம். அவ்வளோதான், ரெடி. ஓகே, இந்தாங்க. நீங்கள் ஒன்று சாப்பிடுங்க. ஐயோ, சூடாக இருக்குது. உங்கள் அளவுக்கு எங்களுக்கு திறமை இல்லை இந்த அளவுக்கு சூடாக சாப்பிட்றதுக்கு. ஓகே. அந்த சாப்பிடும்போது அந்த சோயாவோட பக்குவம் தான் ஃபர்ஸ்ட் தெரியுது. அந்த சோயாவுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த உள்ளே போட்டிருக்க அந்த ஸ்பைசஸ், அந்த புதினா, கொத்தமல்லி, அந்த மசாலா தன்மை எல்லாமே வந்து சேர்ந்து சாப்பிடும்போது முறுமுறுன்னு சூப்பராக. வெரி குட். நல்ல ஸ்நாக்ஸு. நம்ம சோயாவை எப்பவுமே ஒரே மாதிரி சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி பக்கத்தில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஐம் ஷூர் டெஃபினட்டாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அந்த சட்னியோட அந்த பஞ்சு சேர்த்து சாப்பிடும்போது ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்துருக்கு. ரொம்ப நேரம் எடுத்து நிதானமாக பண்ணி கொடுத்து ரொம்ப நன்றி. ஆனால் என்னோட அதிகமான வேலை பார்த்தீங்கன்னா இவருக்கு மட்டும்தான். ஏன்னா அந்த மிக்சர் ரெடி பண்ணணும், கட்டில் பிடிக்கணும், பேட்டி ரெடி பண்ணணும், ஃப்ரை பண்ணணும். ரியலி தேங்க்யூ சார். ஒரு நல்ல வெட்டிங் ஸ்டைலில் பண்ணுற சோயா கட்லெட் எப்படி பண்ணி சொல்லி கொடுத்ததுக்கு நன்றி. தேங்க்யூ சார். கண்டிப்பாக இந்த சோயா கட்லெட்டை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என் பேர் MS ஹரிஷ். என் கம்பெனி பேர் ஸ்ரீ ஜனனி கேட்டரிங் சர்வீஸ். என்னோட காண்டாக்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 9840 703 703. இன்னொரு நம்பர் 9655342410.
உங்கள் வீட்டு விசேஷன் ஆகட்டும், கார்ப்பரேட் கம்பெனி ஆகட்டும், எந்த இடம், எந்த ஊர், என்ன வேணும்னு சொன்னீங்கன்னா அங்கே வந்து சூப்பராக அட்டகாசமாக பண்ணி கொடுக்குறது எங்களோட வேலை. உங்கள் பட்ஜெட்லேயே பண்ணி கொடுக்குற வேலை. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் கொடுங்க. இதே மாதிரி நாங்கள் இன்னொரு நாள் இன்னொரு ஊரில் ஒரு புது ரெசிபி நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். சி பாபாய் டேக்கர். தேங்க்யூ ஸோ மச்.